நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று சோலனம் டியூபரோசம் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உருளைக்கிழங்கோட செடி. உருளைக்கிழங்குன்றது நிலத்துக்கு கீழே பார்க்கக்கூடிய ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது உருளைக்கிழங்கோட கிழங்கு மண்ணுக்கு கீழே பார்க்குறீங்க. உருளைக்கிழங்கு 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக தென் அமெரிக்கர்கள் இதை உணவிற்காக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்தியாவை பொறுத்தளவில் குளிர்காலங்களில் வட மாநிலங்களில் அதிக அளவில் உருளைக்கிழங்கு விவசாயம் செய்யப்படுகிறது. மலைப்பிரதேசங்களில் வருடம் முழுவதும் உருளைக்கிழங்கு விவசாயம் செய்யப்படுகிறது. உருளைக்கிழங்கு அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடிய காய்கறிகளில் ஒன்று. இந்த உருளைக்கிழங்குல மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது. உருளைக்கிழங்குல விட்டமின் சி, விட்டமின் B6, ஃபோலிக் ஆசிட், ஜிங்க், ஃபைபர் போன்ற சத்துக்கள் இந்த உருளைக்கிழங்குல இருக்குது. அந்த உருளைக்கிழங்குல கலோன்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது தசை வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் உதவக்கூடியது. இதில் விட்டமின் சி, B6 போன்ற சத்துக்கள் உள்ளதுனால புற்றுநோய் வராமல் இது தடுக்கக்கூடியது. நார்ச்சத்து அதிகமாக உள்ளதுனால மலச்சிக்கல் இது போக்கக்கூடியது. ஆசனவாய் புற்றுகள் வராமல் இது தடுக்கக்கூடியது. 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தினசரி ஒரு ஊட்டச்சத்து உணவாக வேக வைத்த உருளைக்கிழங்குடன் தேன் கலந்து கொடுத்து வருவதால் அவர்களுடைய உடல் வளர்ச்சி அதிகரிக்கும். உடல் மெலிந்து காணப்படுபவர்களுக்கு தசைப்பற்று ஏற்படும். மூளை வளர்ச்சியை இது ஊக்குவிக்கக்கூடியது. ஞாபக சக்தியை இது அதிகப்படுத்தக்கூடியது. வயதானவர்கள் திட உணவு உண்பதற்கு சிரமப்படுபவர்கள் உளுந்தம்பருப்பை வறுத்து அரைத்து பொடி செய்து அந்த பொடியோடு வேக வைத்த உருளைக்கிழங்கு அதை மசித்து அதோடனுடன் சேர்த்து கடைசியாக பால் கலந்து ஒரு களி போல கிண்டி தேவைப்பட்டால் அதிக நீர் சேர்த்தும் கூட பருகலாம். அப்படி கிண்டி சாப்பிட்டு வருவதால் வயதானவர்களுக்கு திட உணவு உண்ண சிரமப்படுபவர்களுக்கு இது ஒரு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகும். அது மட்டுமல்லாமல் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல் வெகு சீக்கிரம் தேரும். உடல் மெலிந்து காணப்படுபவர்கள் தினசரி உருளைக்கிழங்கோடு வெல்லம், தேன் கலந்து சாப்பிட்டு வருவதால் உடல் எடை கூடும். நண்பர்களே, உருளைக்கிழங்கில் கிறிஸ்டின் எனும் வெளிப்பொருள் அதிகமாக இருக்கிறது. அது தோல் நோய்கள் வராமல் இது தடுக்கக்கூடியது. தோல் நோய், தோலுக்கு பளபளப்பு தரக்கூடியது. கொலஜன் என்னும் சத்து இதில் உள்ளது. அது தோலுக்கும் நன்மை தரும். வயது முதிர்வை இது தடுக்கக்கூடியது. நண்பர்களே, உருளைக்கிழங்கில் இரும்பு சத்து, பிமாரிசே, துத்தநாகம் போன்ற சத்துக்கள் அதிகமாக உள்ளது. விட்டமின் சி சத்து அதிகமாக உள்ளது. இவை அனைத்தும் இதயத்திற்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது. எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. நண்பர்களே, உருளைக்கிழங்கில் செய்யப்படும் அனைத்து உணவுகளும் சுவையானவை. ஆனால் உருளைக்கிழங்கை அவித்து வேக வைத்து சாப்பிடுவதன் மூலமே அதனுடைய முழு சத்துக்கள் கிடைக்கும். அதை சிப்ஸாகவோ மற்ற பொருள்களாக செய்து எண்ணெயில் வறுத்து சாப்பிடுவதன் மூலம் அதனுடைய சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காது. நண்பர்களே, உருளைக்கிழங்கில் புரோட்டீன், புரதம் அதிகமாக உள்ளது. ஃபெனோலிக் ஆசிட் இது அதில் அதிகமாக உள்ளது. இது உடல் எடையை குறைக்க
உதவக்கூடியது. அளவாக உருளைக்கிழங்கை சாப்பிடும் பொழுது உருளைக்கிழங்கு உடல் எடையை குறைக்கும், சர்க்கரையையும் கட்டுப்படுத்தும். உருளைக்கிழங்கை அரைத்து சாறு எடுத்து தேன் கலந்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது, அல்சரை இது சரி செய்யக்கூடியது. உருளைக்கிழங்கை அரைத்து பசையாக்கி ஒரு துணியில் கட்டி சூடு செய்து உடலில் வலி வீக்கம் உள்ள இடங்களில் ஒத்தனம் கொடுத்து வருவதால் வலி வீக்கம் சரியாகும். அதே போன்று உடலில் எங்கு அடிபட்டாலும் அடிபட்ட காயங்களில் உருளைக்கிழங்கு சாறாகவோ அல்லது உருளைக்கிழங்கை அறுத்து அந்த அடிப்பட்ட இடங்களில் வைத்திருப்பதாலோ புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும். உருளைக்கிழங்கை உணவில் எடுத்துக்கொள்வதால் குருதியை நீர்மைப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது உப்பு சேர்த்து வேக வைத்து அதனுடன் வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்து நீரிட்டு கரைத்து வேக வைத்து பால் சேர்த்து ஒரு கஞ்சி போல் செய்து குடித்து வருவதால் உடலுக்கு ஊட்டச்சத்தை இது கொடுக்கக்கூடியது. வயதானவர்களும் குழந்தைகளும் இதை சாப்பிடுவதால் உடலுக்கு நல்ல ஊட்டச்சத்தை இது கொடுக்கக்கூடியது. கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை உடலுக்கு இது கொடுக்கக்கூடியது. குடலினுடைய உறிஞ்சும் தன்மையை இது அதிகரிக்கக்கூடியது. வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது. நண்பர்களே, உருளைக்கிழங்கை தோலோடு வேக வைத்து சாப்பிடுவதன் மூலம் மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது. தோலோடு இந்த உருளைக்கிழங்கை சாப்பிட்டு வருவதால் மூட்டுகளில் தேங்கி வலியை ஏற்படுத்தும் யூரிக் அமிலத்தை கரைத்து வெளியேற்றக்கூடியது இந்த உருளைக்கிழங்கினுடைய தோல். ஆகவே உருளைக்கிழங்கை தோலோடு சாப்பிட்டு வருவதால் மூட்டுகளில் தேங்கியுள்ள யூரிக் அமிலம் கரைந்து வெளியேறும். நண்பர்களே, வெல்டிங் வேலை பார்ப்பவர்கள், இரவில் அதிக நேரம் கண் விழிப்பவர்களுக்கு கண் எரிச்சல் ஏற்படும், கண் வலி ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரவு நேரங்களில் கண்களை மூடிக்கொண்டு கண்களுக்கு மேல் ஒரு உருளைக்கிழங்கை 2ஆக அறுத்து உள்பகுதியை மேலாக படும்படியாக வைத்து 2 கண்களிலும் அரை உருளைக்கிழங்கை வைத்து ஒரு துணியால் கட்டி இரவு படுத்து காலையில் அவிழ்ப்பதால் கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது, கண் வலியை இது போக்கக்கூடியது, கண் சோர்வை இது நீக்கக்கூடியது. நண்பர்களே, சோலனம் டியூபரோசம் வடமொழியில் ஆலு என்று சொல்லப்படும் உருளைக்கிழங்கை வேக வைத்து சாப்பிடுவதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். உடல் எடையை குறைக்கும். இதே உருளைக்கிழங்கை எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டு வருவதால் உடல் எடையை அது கூட்டக்கூடியது.